எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் போனதுக்கப்புறமா ஃபைனலிஸ்ட் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யா சமைச்சிட்டு இருக்காங்க. சபரி பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க, இன்றைக்கே ராம்நாடுக்காரர் பொண்ணு கேட்டுட்டாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை? திவ்யாவை வந்து திவாகர் வந்து பொண்ணு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. சொன்ன உடனே திவ்யா சொல்கிறாங்க, ஐயோ அவர் அப்படின்ன உடனே சபரி சொல்கிறாரு, அவர் இந்நேரம் ராம்நாடுக்கே பஸ் பிடிச்சி போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே திவ்யா சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து எல்லாரும் கிளம்பும்போது எல்லாரும் ஹக் பண்ணோம், அப்போ வந்து நிற்கிறாரு, எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு ஒருத்தரை மட்டும் ஹக் பண்ணாமல் இருக்க நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, சரி எப்படி இன்சல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே தள்ளி நின்று தான் ஹக் பண்ணுறேன், பண்ணும்போது அப்படியே ஒரு இருக்கிறாரு கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்க்கணும், அரோராவும் மூஞ்சியை சுருக்கிறாங்க, விக்ரமும் மூஞ்சியை சுருக்கிறாரு ஐயோ அப்படின்னு. ஆக்சுவலாக இவருக்கெல்லாம் வந்து டீசென்சி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. திவ்யா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட தப்பே கிடையாது. நானும் சரி காம் டவுன் விட்டுட்டேன். ஆக்சுவலாக அவர் பிடிச்சதில் ஒரு வெறி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோடனே சபரி சொல்கிறாரு, அந்த ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே திவ்யா சொல்கிறாங்க, விடுங்கங்க, ஆஃப்டர் பார்ட்டி என்னை யாரும் கையில் பிடிக்க முடியாது. இந்நேரம் வெளியே வச்சு யாராவது செஞ்சாங்கன்னா அடித்து மூஞ்சை உடச்சி மண்டையை நேராக பொழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்போ அரோரா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இது வந்து ஹியூமராக பண்ணுறதுனால இது ஒரு ஈஸியாக எடுத்துக்கிறது மாதிரி ஆகுது. ஆக்சுவலாக இது ஒரு சீரியஸான விஷயம், அதை ஒரு ஹியூமர் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு. இதே இந்த வீட்டில் சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு இப்படி பண்ணினா அது எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, என்ன பண்ண சொல்கிறேன், நம்ம ஏதாச்சும் சொல்லி அவர் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிற மாதிரி ஆகுறாரு, அதனால என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன், அவரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுமேன்னு தான் நம்ம யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சபரி சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவரோட வாழ்க்கை பாழாகும் நீங்கள் திவ்யா நினைக்கிறா, ஆனால் அவரோட வாழ்க்கை பாழாகும்னு அவர் நினைக்கல, அவரோட பிஹேவியர்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறார். சபரி இதை விட அட்வைஸ் பண்ண முடியாது. அவர் என்ன இன்டெரக்டாக சொல்கிறாருன்னா, அவருக்கெல்லாம் பாவம் தயவுதாட்சியமே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆல்சோ இப்போ வந்து லைவில் வந்து அரோரா தான் விஜய் சேதுபதி சார் மாதிரி சும்மா கை தூக்கி வின்னர் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் வந்து சபரியை பிடிச்சிருக்காங்க, ரைட் சைடில் வந்துட்டு வெறும் கை, அந்த வெறும் கை பிடிச்சிட்டு இவங்க தான் வின்னர், அதாவது சபரி வின்னர் இல்லை, அந்த அதர் பர்சன் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அரோரா கையை தூக்குறாங்க. தூக்குனோடனே பின்னாடி இருந்து விக்ரம் வந்து திவ்யான்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சபரி இந்த பக்கம் இருந்துட்டு அரோராவோட ரைட் ஹேண்ட் சைட் போயிட்டு சும்மா அந்த பர்சன் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு, சரி வின்னரை கிஸ் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை எல்லாரும் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. திவ்யாவையாக சொல்கிறாரு அப்படின்னு. அவர் திவ்யாவை மீன் பண்ணாரா என்னன்னு தெரியாது. யார் வின்னரோ அவங்கள அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி லைவில் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.